Rutherford Enterprises. Mixed items, chili paste, lemon pickle, dry fish, spices and more all packet items. Number 231 upon 5 Sri Kadareshan Street, Colombo 13. Call us for orders. Twinkle, twinkle, Cody star. எங்கே நமக்கு மட்டும் ஒரு கேஸுமே வருது இல்லை. ஷக். எங்கே மாமா மாமா இந்த மாமா இங்கே வா மாமா. सिंगिया फोटो एक बालानवा फिल्म एक बालानवा सेल एक बालानवा. என்ன மாமா சொல்கிற? 30 நாள் சிங்கரம் மச்சான். 30 நாள். 30 நாள் சிங்கலாமா? நான் கோர்ஸ் படித்ததே சிங்களம் தெரியாமல் தானே. படி படி படி. சரி சரி, நல்ல விஷயம். எதுவும் கேஸ் வந்துச்சா? நாமளே கேஸ், நமக்கே வேண்டாம் கேஸ் தர போகிறா. ஆமாம் இல்லை. சரி, நீ உள்ளே உட்காந்துரு. சரிடா. நான் வெளியே இருந்து பார்க்க. கொரோனா டைம் நிறைய கேஸ் வரும்டா. சரி 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 சரி. எப்படி எப்படி சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மச்சான். சூப்பர் ஸ்டார் சிங்கியா फोटो एक बालानवा फिल्म एक बालानवा सेल एक बालानवा. பைத்தியமாடா என்ன நமக்கு மட்டும் ஒரு கேஸுமே வருது இல்லையே. என்னடா? சார் சார் தம்பியை காணோம் சார். தம்பியை காணோம். நல்லா தாண்டா இருக்கு. இந்த தம்பியில சார், சொந்த தம்பி. சரி சரி. அந்த அக்கா தொலைஞ்ச சீன், தம்பி தொலைஞ்ச சீன், உள்ளு ஒரு தடியே இருப்பான் சரியா, உள்ளுக்கு சரியா, அவன் தான் பார்ப்பான். அதெல்லாம் சார். ஆமாம் ஆமாம், உள்ளு பார்க்க அப்படி இருக்கான். வாங்க வாங்க, என்ன விஷயம்? சார் சார் தம்பியை காணா சார், டக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அடே இருடா இருடே, உன் தம்பி என்ன ஏரியா கொஞ்சம் புது குட்டியா, டபுளில் கண்டுபிடிக்க கொஞ்சம் இரு கண்டுபிடிப்போம். என்ன சொல்லிட்டானா? எங்கடா இப்போ தான் சொல்ல வலிக்கிட்டான், பார்ப்போம். சரி, என்ன சொல்லுடா. சார் ஒரு கதை சொல்லவா சார்? சும்மாடா ஃபர்ஸ்ட் கேஸ்டா. ஏன்டா இப்போ விக்ரம் வேற விஜய் சேதுபதி லெவலுக்கெல்லாம் இழுக்கிற? டே சும்மாடா டே, நீ விட்டுறா. ஃபர்ஸ்ட் கேஸ்டா. சரி ஆர்வ கோலில் செஞ்சுட்டான். பார்த்து கொண்டு சொல்லுடா. எல்லாரும் மேலே பாருங்க. மறுபடியும் மூளாக்குறான் பாரு. நீங்க சரியா சொல்ல வந்ததை மட்டும் ஒழுங்கா சொல்லிட்டு போனேன். டேரக்டர் மாதிரி எல்லாம் கையெல்லாம் போதும் உனக்கு. விட்டு சரி, ஆர்வ கோலில் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்க. சொல்ல மாட்டேன், சீனை மட்டும் சொல்லிட்டு போ. சரி சொல்லு. மேலே பாருங்க. சொல்லுடா. மாட்டோம். ஃப்ளாஷ்பேக். வேலை விட்டு வர டைம் ரொம்ப அலுப்பாக இருந்துச்சுன்னா என் தம்பியை வர சொல்லி, தம்பி கொஞ்சம் கால் அமுக்குடான்னு சொன்னான். என் கால் அமுக்கி விடுவான். அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டே டைம்லலாம் மாடேற்றி விளையாடுவோம், இல்லைன்னா உப்பு மூட்டை விளையாடுவோம். என் தம்பிக்கு அவ்வளோ பாசம் இந்த அண்ணா மேலே. மட்டும் இல்லாமல் என் தம்பியை நைட்டில் தூங்க வைக்கிறதும் நான் தான். அழகாக வெள்ளை சப்பி தூங்குவான். அந்த அழகே தனி அழகு. அன்னைக்கு நைட் ஐயப்பா தம்பி கொஞ்சம் இருப்பா. டே மானத்தை வாங்குறியே. என்னடா அவன் கேஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இப்போ தூங்கிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சிட்டானடா? இல்லடா பாதி தாண்டா சொல்லிட்டு இருக்கான், அது கூட தூங்குற. என்னடா உனையெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி சொல்லுடா. சரி மேலே பார்ப்போம்டா. நைட் செம்ம தூக்கத்துலேருந்து திடீர்னு எழும்பினேன்.
எழுப்புனா உடம்பெல்லாம் ஒரே ஈரமாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல. நானும் என்னன்னு செக் பண்ணி பார்க்க லேசாக கையில் எடுத்தேன். கொஞ்சம் நக்கி பார்த்தா செக் ஒரே உப்பு கரிச்சல். செக். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து எட்டி பார்த்தா மூத்தனு மெஞ்சிருக்கான் இவன். அப்போ தான் யோசித்தேன். நல்ல நேரம் நக்கி பார்த்தேன், மோந்து பார்க்கலன்னு. அதுக்கப்புறமா இவனை எழுப்ப ட்ரை பண்ணேன். எலும்பலை கண்ணத்தில் ஒரு அடி விட்டேன். அப்புறம் எலும்புனா பாத்ரூம் போடா பண்ணி குட்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போனான். அதுக்கப்புறம் நான் செம்ம தூக்கம். ஒரு கொட்டை கழுத்தில் பட்டுச்சு. நான் என்னடா இதுன்னு டக்குன்னு எலும்புனேன். அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு, தம்பியை பாத்ரூம் அனுப்பணுமே, இன்னும் காணோன்னு. நானும் தம்பியை காணுமே இவ்வளோ நேரம்னு சொல்லி பாத்ரூம் கிட்ட போயிட்டு எட்டி பார்த்தா தம்பியை உள்ளுக்கு காணோம். எனக்கு ஒரே படபடப்பாகிட்டு டக்குன்னு வீணாமானா சிஐடி ஸ்டேஷன் ஞாபகம் வந்துச்சு. சேட்டை போட்டு உங்ககிட்ட வந்தா நியாயம் கிடைக்கும்னு டக்குன்னு ஓடி வந்தேன். End of flashback. சார் என்கிட்ட ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது சார். என்னது ஆதாரமா? டேய் ஆதாரத்தோட வர்ற கேஸு பார்த்து டீல் பண்ணுவோம். நீ சொல்லுடு. சரி சொல்லு. ஆதாரம் சார், இந்த ஒன்று தான் சார் என் குடும்பக்கிட்டே இருக்குது. பத்திரம் சார், இந்தாங்க சார் ஆதாரம். ஆதாரம் கிடைச்சிருச்சு. திறக்கிறேன். ஏண்டா என்ன கருமாந்திரத்தை குழந்தை உள்ள வச்சிருக்கானு தெரியா? நம்ம ஆயத்தை போட்டு வெளியே சரி 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 இரு பார்த்து நம்மளோட ஆயுதத்தை எடுக்கிறோம். எடு நம்ம ஆயத்தை. எப்படி அடி இப்போ எடுக்கிறேன். சரியா? சரி. ஆதாரம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. இருக்கிறது பார்க்க ரொம்ப பல்காக இருக்கும் போல. பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. தொற. வா. ஏறி ஏற்கனவே கொட்டைனால் 176 155 பஸ்ஸாலே திணறிக்கிட்டு இருக்க. இப்போ கண்ணும் போயிட்டுன்னா எப்படி இருக்கு? எங்க சீப்பு? எங்கட சிப்பு காணோம். பொறுமையா இரு, பொறுமை. இங்கே தான் இருக்கு. வைத்தியக்கார சிப்பு எங்கிட்டு போட்டிருக்கான்னு பாருங்க. வச்சுக்கோ. இரு ஐயோ திறக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். ஆஹா என்ன இருக்குமோ? என்ன மச்சான் என்னாச்சு? ஏன்டா இப்படி பயந்துருக்க? என்னடா சின்ன புள்ளைய பயங்காட்டி வச்சிருக்க? என்னடா என்னடா இவ்வளோ பெரிய கேஸ் வருமா? சார் என்ன சார் பார்த்தீங்க? அது உனக்கு சொல்லணும்னா புரியாதுடா. சரி, சம்பவம் நடந்த இடம் எங்கே இருக்கு? சார் சொல்ல மாட்டேன் சார், காட்டுறேன். என்னது காட்டுறியா? டே சம்பவம் நடந்த இடத்த காட்டுறான்னு சொல்கிறானேடா. போகணுமா? மாமா 2 பேரும் போ. அப்படியா? சரி மச்சான் நீ போயிட்டு என்னன்னு பாரு. நான் லேலொன்றுக்கு முடிச்சுட்டு டபுளில் வாரேன். சரியா? அந்த நிர்மலா ஆண்டி பார்க்க போறேன். ஏன்டா பாரு நிர்மலா ஆண்டின்னு வேற கதை இல்லைன்னா உனக்கு. சரி நீ இரு, நான் 1 மணி போல போறேன். டே நாங்கள் 1 மணி போல வரோம். சரியா? இங்கே இன்னும் காணோம். உங்கள் வீட்டில் கேஸ்? ஆமாம் சார். ரெடி? சரியா? இந்த இதுலேயே அவங்க தம்பியை கடைசியாக பார்த்தீங்க? ஆமாம் சார். என்ன? ஆமாம் சார். ஆமாம். இருங்க சார், நான் திறக்கிறேன். இருங்க நானே திறக்கிறேன். என்ன புகையா வருது? நீங்கடா இங்க?
இவங்க பாத்ரூம்லுக்கு இவன் வந்திருக்கான். இவன் எப்படிடா வந்தான்? அவர் எப்படி சார் உள்ளே வந்தார்? அவங்கிட்டே கேளுடா. நீங்கள் எப்படி சார் உள்ளே வந்தீங்க? கண்ணா அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது. மானா இங்கே வா, என்னடா இங்கே வா, இங்கே வா. எவிடன்ஸோ? எவிடன்ஸ் உண்டா? ம் என்னடா என்ன என்ன இந்த பாரு. என்னடா இது போனா இது நாத்தம்? யாருண்ணா? சாட்டி அடி சண்முகன்றதா? அவன் சரி சரி வா வா வா. தாக்கு தூக்கு. சார் இவ்வளோ தேடினீங்க, என்ன சார் எவிடன்ஸ் கிடச்சிச்சா? டேய் நாங்கள் தேடி எதுவுமே கிடைக்காம இல்லை. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமே பாரு பாரு பாரு. கூடிய சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிச்சிடுறோம். தூக்குறோம். அவனை ஃபீஸ் எடுத்து வச்சிரு, இல்லாட்டி நீயும் அடுத்த டெட் பாடி ஆயிடுவேன். ஏய் மச்சான் எவ்வளோடா வரும் ஃபீஸ்? பஸ்ஸுக்கு வந்து அதெல்லாம் நிறைய வருமாமா. அதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ. டேய் டைமுக்கு சரியா? வாடா கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி. அவனை கண்டு இங்கு மானா வந்தானே. மானா 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 இரு பாப்போம். வீட்லயே இவங்க வீட்டிலே எதுவும் மீன் குழம்பு வச்சிருக்கனால ஓடி இருப்பானோ? ஐயோ மானா வந்தானா உள்ளுக்கு? இல்லையே சார், உங்கள் கூட தானே சார் வந்தார். கோழிக்கறி எங்கேயோ வச்சிருப்பாங்களோ. இருங்க கொஞ்சம் உள்ளுக்கு வரேன். கோல் வருது இந்த நேரத்தில் உண்டா? என்ன அண்ணன் நம்பர்? ஹலோ ஹலோ கூட இந்த ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்க போல ஒருத்தனையும் தொலைச்சிட்டு உன நம்பிக்கை தும்பிக்கை பீச்சாங்கை நொல்லக்கை ஒருத்தர் இருந்தானே அவன் எங்கன்னு தெரியா? அவன் இப்போ என் கால் கீழே சேர்த்துக்கிட்டு இருக்கான்டா. என்ன அடுத்தது நீ தான்டா. நீ எப்படி சாக போற அதை சொல்லிடு. நான் உன்னையும் அப்படியே சாவடிச்சிடுறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்ல கொள்றதுக்கு. புது கான்செப்ட் பிடிக்க தேவையில்ல. சாப்பிடுங்க போக்குங்க. I'm waiting. சண்டி வீரன் உட்காந்துருக்கான் சண்முகம். உனக்கு நாயே இன்னைக்கு எல்லாரையும் கொல்லுட்டு வந்து இங்கே வேளாங்கண்ணி மாதா எவன்டா அவன்? அடி நீ தாண்டா சண்டி வீரன் சண்முகம். என்னடா இப்போ உனக்கு வேணும்? இங்கே என் மானா ஃப்ளட் வீட்டில் உள்ள புள்ளிலெல்லாம் கொல்ற நீ தாண்டா நாய். வட அங்கிட்டு என் மானாவையும் கொண்ட கையெடுடா. என்ன என்ன கையெடுக்க சொல்றான்? புசாடி புசா காட்டுல இருந்து வளர்த்து எர்மாமீட்டின் வச்சு வளர்த்ததே. இது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பாரு இது உண்டதானே. பாரு பாரு உண்டதான். எப்படியா? சரியா? எலும்பு எலும்பு வா நாயே வா. கையடிட்டா பெரிய ரவுடி மேல வைக்கிற. பெரிய ரவுடி வாடா நீ. என்ன பெரிய ரவுடி கைய காட்டுடா. அட என்ன கட்டி இழுத்துட்டு போற? டேனியல் மாதிரி உனக்கு இழுத்துட்டு போவான். அடே எங்கட மானாவும் ஃப்ளட் வீட்டு தம்பியும் எங்கடா? என்ன சிரிக்கிறா?